குட் மார்னிங். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த ஸ்ட்ரீம்லிட் யூஸ் பண்ணி எப்படி இந்த டேஷ்போர்ட்ஸ்லாம் க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்ட்ரீம்லிட்னா என்னென்னா, இந்த HTML, CSS அப்புறம் ஜாவா ஸ்கிரிப்ட் எதுவுமே எழுதாமல் பைத்தான் மட்டும் யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஒரு வெப் டேஷ்போர்ட் கூட இன்ட்ராக்டிவாக உருவாக்கலாம் அப்படிங்கிறத உருவாக்குற ஒரு ஓப்பன் சோர்ஸ் ஃப்ரேம் ஒர்க். ஓகேவா? இது என்ன பண்ணலான்னா, இந்த ஸ்னோஃப்ளேக்கோட டேட்டாவை டேபிள்ஸ் இல்லைனா சார்ட்ஸ் இல்லைனா KPIs மாதிரி ஃபில்டர் பண்ணி, அப்புறம் வந்து டவுன்லோட் பட்டன்ஸ் யூஸ் பண்ணி அதை மாதிரி நம்ம இஷ்டம் மாதிரி ஒரு இதை க்ரியேட் பண்ணி ஒரு ப்ரௌசரில் நம்ம வந்து எளிமையாக எப்படி காட்டலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? இதில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஃபஸ்ட் வந்து பைத்தான் யூஸ் பண்ணி நான் வந்து கோட் எழுதியிருக்கேன். எழுதி இங்கே இதிலலாம் நான் என்ன பண்ணியிருக்கேன், இங்கே பாருங்கள் என்ன பண்ணலான்னா, இதில் வந்து டேஷ்போர்ட்ஸ் நம்ம KPIs எப்படி க்ரியேட் பண்ணலாம், நான் எவ்வளோ வேர்ஹவுஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், டெய்லி வந்து நான் எவ்வளோ டேட்டாஸ் வந்து யூஸ் பண்ணுறேன், அப்புறம் ஸ்டோரேஜ் எனக்கு எவ்வளோ ஸ்டோரேஜ் இதில் இருக்குது அப்படிங்கிறத மானிட்டரைஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா வந்து இந்த query ஹிஸ்ட்ரி எப்படி இருக்குது அப்படிங்கிறது, அப்புறம் எனக்கு அடிக்கடி ரெஃப்ரெஷ் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். இதோட யூசேஜ் பார்த்திங்கன்னா, நம்ம ஸ்டோரேஜுக்கு வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸ்டோரேஜுக்கு நம்ம தனியாக பே பண்ணுவோம், queryக்கு வந்து தனியாக பே பண்ணுவோம். அப்போ என்ன ஆகும்னா, இது ஸ்டோரேஜ் மானிட்டர் பண்ணிக்கலாம், query ஹிஸ்ட்ரியும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா மானிட்டர் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதில் நான் எப்படி கோட் எழுதியிருக்கேன்னா, ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு லைப்ரரிஸ் வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ரீம்லிட்டுங்கிறத இது பண்ணி எஸ்டிங்கிற ஒரு இது வச்சுருக்கேன். ஒரு ஷார்ட்கட் கீ வந்து இதில் எஸ்டி தான். ஸ்ட்ரீம்லிட் யூஸ் பண்ணி எந்த கோடு எழுதினாலுமே இதில் ஃபுல்லாகவே என்ன பண்ணோன்னா, இந்த எஸ்டிங்கிற இதை வந்து யூஸ் பண்ணணும். ஒரு வேர்டு ஷார்ட்கட் கீயை வந்து யூஸ் பண்ணணும், ஷார்ட்கட் வேர்டை வந்து யூஸ் பண்ணணும். ஓகேவா? த்ரூ அவுட் த ப்ரோக்ராம் என்ன இது யூஸ் பண்ணாலுமே இந்த எஸ்டிங்கிற இதை ஷார்ட்கட்டை வந்து யூஸ் பண்ணணும். ஓகேவா? நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஸ்ட்ரீம்லிட்டை வந்து எஸ்டின்னு சொல்லி இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இது வந்து என்ன பண்ணுவாங்க, ஸ்ட்ரீம்லிட்டோட யூஸ் என்னது, ஒரு வெப் அப்ளிகேஷன் பைத்தான் யூஸ் பண்ணி பில்ட் பண்ண போகிறோம். இந்த ஸ்ட்ரீம்லிட்னா அது ஒரு வெப் அப்ளிகேஷன் பைத்தான் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம், வெப் அப்ளிகேஷனை இது பண்ண போகிறோம், பில்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? அதுக்கு தான் இந்த ஸ்ட்ரீம்லிட் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸ்ட்ரீம்லிட் யூஸ் பண்ணி ஒரு வெப் அப்ளிகேஷனை பில்ட் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம என்ன இது எடுத்திருக்கோம்னா, லாங்குவேஜ் வந்து பைத்தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே பாண்டாஸையும் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கு ஷார்ட்கட் வந்து பிடின்னு எடுத்திருக்கேன். ஸ்ட்ரீம்லிட்க்கு வந்து எஸ்டின்னு எடுத்திருக்கேன், பாண்டாஸ்க்கு வந்து பிடின்னு எடுத்திருக்கேன். இது ஷார்ட்கட் வந்து பிடி. ஓகேவா? இதில் வந்து என்ன பண்ணலான்னா, டேட்டா ஃப்ரேம்ஸ் ஒர்க் பண்ணுறதுக்கு வேண்டி, ஒர்க் வித் டேபிள்ஸ்லாம் ஒர்க் பண்ணுறதுக்கு வேண்டி யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் என்னென்னா, இதில் வந்து ஒரு ஆக்டிவ் செஷனுங்கிறத இம்போர்ட் பண்ணியிருக்கேன், ஒரு ஃபங்க்ஷன் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். இதுதான் நமக்கு என்ன பண்ண போகுதுன்னா, ஸ்ட்ரீம்லிட் ஆப்பையும் நம்மளோட கரண்ட் ஸ்னோஃப்ளேக் செஷன் கூட என்ன ஆக போகுது, கனெக்ட் பண்ண போகுது. ஓகேவா? ஃப்ரம் snowflake.snowpark.context அப்புறம் இம்போர்ட் கெட் கரண்ட் ஆக்டிவ் செஷன் கொடுத்துருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட் என்னென்னா, இனி நான் என்ன பண்ண போகிறேன்னா, பேஜை வந்து கான்ஃபிகர் பண்ண போகிறேன். இந்த கான்ஃபிகரேஷன் எதை பண்ணுவோம், வெப் பேஜ் ஏதாவது டிஸ்பிளே பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம், கான்ஃபிகர் பண்ணுவோம்ல பேஜை. அதே மாதிரி இந்த பேஜுக்கு நான் என்ன டைட்டில் கொடுத்துருக்கேன்னா, ஸ்னோஃப்ளேக் மானிட்டரிங் டேஷ்போர்ட். இங்கே பார்த்தா உங்களுக்கே தெரியும், ஸ்னோஃப்ளேக் ஸ்ட்ரீம்லிட் மானிட்டரிங் டேஷ்போர்ட் வச்சுருக்கேன்னா, இதுதான் நான் இப்போ பண்ண போகிறேன். அப்புறம் என்னென்னா, இதுக்கு ஒரு ஐகான் என்ன இமேஜ் வேணாலும் கொடுத்துக்கலாம். நான் இங்கே ஸ்னோஃப்ளேக் வச்சுருக்கேன், நீங்கள் உங்கள் விருப்பம் மாதிரி என்ன இமேஜ்னாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். இதில் லே அவுட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பேஜ் டைட்டில் கொடுத்துட்டோம். இது வந்து அதுக்கப்புறம் என்னது, பேஜ் ஐக்கானும் வச்சுட்டோம். நான் வந்து ஸ்னோஃப்ளேக் ஐக்கான் வச்சுருக்கேன், உங்கள் விருப்பம் மாதிரி என்ன ஐக்கான் வேணாலும் வச்சுக்கலாம். இங்கே லே அவுட் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, வைடுன்னு சொல்லியிருக்கேன். இது என்ன ஆகும்னா, ஃபுல் ஸ்க்ரீன் விட்டாக யூஸ் பண்ணுறதுக்கு வேண்டி நான் லே அவுட்டை வந்து வைடுன்னு சொல்லியிருக்கேன். ஓகே, நான் வந்து இங்கே க்ளோஸ் ப்ராக்கெட் பண்ணிட்டேன். என்ன சொல்லிட்டேன், எண்ட் பண்ணிட்டேன். இந்த கான்ஃபிகரேஷனை எண்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? இங்கே ஸ்டார்ட் பண்ணி இங்கே எண்ட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி என்னெல்லாம் கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன், பேஜுக்கு ஒரு டைட்டில் கொடுத்துருக்கேன், அதுக்கு ஒரு பேஜுக்கு ஒரு ஐக்கான் வச்சுருக்கேன், அப்புறம் லே அவுட் வந்து எப்படி இருக்கணும், அதோட விட்த் வந்து ஃபுல் ஸ்க்ரீனாக இருக்கணுமா, எப்படி இருக்கணுங்கிறதுக்கு வேண்டி நான் வைடுன்னு சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஸ்னோஃப்ளேக் செஷனை கெட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஆல்ரெடி நான் வந்து இங்கே கிரியேட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், இதை யூஸ் பண்ணி இங்கே வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன், இம்போர்ட் கெட் ஆக்டிவ் செஷன்னு சொல்லியிருக்கேன். கரெக்டாக? அதனால் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, ஆக்டிவ் செஷனை வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். இங்கே ஆல்ரெடி கிரியேட் பண்ணிவிட்டேன், அதை நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்னோஃப்ளேக் செஷனை ஸ்டார்ட் பண்ணுறேன். செஷன் இஸ் ஈக்குவல் டு என்ன ஆகுது, கெட் ஆக்டிவ் செஷன் ஆஃப் கொடுத்தோம்னா என்ன ஆகிடும்னா, இது ஒரு கனெக்ஷனை கிரியேட் பண்ணும். ஓகேவா? ஸ்னோஃப்ளேக் கூட நமக்கு ஒரு கனெக்ஷனை கிரியேட் பண்ணும். அப்புறம் என்ன ஆகும்னா,
செஷன் வந்து நம்ம வந்து சீக்வல் queries எதாவது எக்ஸிக்யூட் பண்ணோம்னா இந்த செஷன் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் செஷன் டாட் சீக்வல் ஆஃப் செலக்ட் ஆல் ஃப்ரம் எம்ப்ளாயி அந்த மாதிரி கொடுத்தேன்னா என்ன ஆகும்னா எல்லா சீக்வல் query இது வந்து என்ன ஆகும்னா ஸ்னோஃப்ளேக்கில் வந்து சீக்வல் queryயை ரன் பண்ணும். அதாவது எல்லாமே எம்ப்ளாயில உள்ள எல்லாமே செலக்ட் ஆகும். அந்த மாதிரி ஸ்னோஃப்ளேக்கில் வந்து சீக்வலை வந்து ரன் பண்ணும். ஓகேவா? அடுத்து என்ன பண்ணியிருக்கேன்னா கேட்சி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் நான் என்ன இது வந்து அட்டுங்கிறது என்னென்னா டெக்காட்டர்னு சொல்லுவாங்க. DECORATOR டெக்காட்டர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து என்ன பண்ணுவோன்னா இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன் TTL வந்து 300 செகண்ட்ஸ் கொடுத்துருக்கேன்னா இதுக்கு அதாவது 5 minutesன்னு கொடுத்துருக்கேன். இதுக்கு என்ன அர்த்தம்னா இது வந்து மெமரியை வந்து இந்த 300 செகண்ட்ஸ்க்கு என்ன ஆகிட்டு இருக்கோன்னா ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? அதான் நமக்கு கேட்சி ஃபங்க்ஷன் நம்மளோட மெமரி மாதிரி 5 minutes ஒன்ஸ் என்ன ஆகிட்டோன்னா ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும் இதோட ரிசல்ட். ஓகேவா? சேம் query நீங்கள் திரும்ப திரும்ப இப்போ 5 minutes ஒன்ஸ் நீங்கள் திரும்ப திரும்ப சேம் queryயை ரன் பண்ணுறீங்கன்னா என்ன ஆகும்னா ஸ்ட்ரீம்லெட் வந்து ஸ்னோஃப்ளேக்கில் போய் இது ரிசல்ட்டை எடுக்காமல் query பண்ணாமல் ஸ்ட்ரீம்லெட்டே என்ன பண்ணிவிடும்னா மெமரியில் வச்சுருக்கோம்ல அந்த ரிசல்ட்டை எடுத்து நமக்கு கொடுக்கும். அதான் சேம் queryயை நம்ம திரும்ப திரும்ப ரன் பண்ணும்போது ஸ்னோஃப்ளேக்கில் கேட்சி இருக்குது. அதே மாதிரி தான் இங்கேயும் நான் கேட்சி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி திரும்ப திரும்ப ரன் அதாவது 5 minutes ஒன்ஸ் நீ ரன் பண்ணேன்னா ஸ்னோஃப்ளேக் சேம் queryயை ரன் பண்ணும்போது ஸ்னோஃப்ளேக்கில் போய் query பண்ணாமல் நீயே எடுத்துக்கோ உனக்கு மெமரியிலேருந்தே நீ யூஸ் பண்ணிக்கோ அந்த மாதிரி சொல்லியிருக்கோம். இதனால நமக்கு என்ன இது இருக்குது யூஸ் இருக்குது பெர்ஃபார்மன்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகுது. கரெக்டாக? திஸ் இம்ப்ரூவ்ஸ் த பெர்ஃபார்மன்ஸ். ஓகே, அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து இங்கே வந்து நான் சீக்வல் இது யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ நமக்கு ஈஸியாக இருக்கும்ல பாண்டா இது பைத்தான் வரைக்கும் சீக்வல் நமக்கு ஈஸியாக இருக்கும் ஸ்னோஃப்ளேக். இல்லை சீக்வலும் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு ஃபங்க்ஷனை வந்து டிஃபைன் பண்ணியிருக்கேன். ரன் ஆஃப் query சீக்வலை வந்து டிஃபைன் பண்ணியிருக்கேன். அப்போ என்ன ஆகிடும்னா இது வந்து ஒரு பெராமீட்டர் சீக்வலுங்கிற ஒரு பெராமீட்டரை இதை அக்செப்ட் பண்ணிக்கும். ஓகேவா? அப்புறம் ட்ரைன்னு யூஸ் பண்ணி அதாவது ஹேண்ட்லிங்க்கு வேண்டி நான் வந்து எக்ஸ்பெக்டேஷன் ஹேண்டிலுக்கு வேண்டி நான் வந்து ட்ரைன்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து இது வந்து என்ன ஆகிடும் சீக்வல் queryயை அட்டம் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகேவா? அதுக்கப்புறம் என்னது எக்ஸிக்யூட்ஸ் த சீக்வல் query இன் ஸ்னோஃப்ளேக் நான் இருக்குல்ல ஸ்னோஃப்ளேக்கில் வந்து பண்ணுறதுக்கு வேண்டி நான் என்ன பண்ணியிருக்கேன் செஷன் டாட் சீக்வல் டு பாண்டாஸ்ன்னு கொடுத்துருக்கேன். அப்புறம் என்ன ஆகிடும்னா எக்ஸ்பெக்ட் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஏதாவது எரர் வந்து அக்கர் ஆச்சுன்னா இந்த இடத்துல தான் கண்ட்ரோல் ஆகும். ஓகேவா? அதுக்கு தான் எக்ஸ்பெக்டேஷன் அஸ் ஈன்னு கொடுத்துருக்கேன். இந்த எரர் மெசேஜ் ஏதாவது வந்துடுச்சுன்னா என்ன பண்ணும் ஸ்ட்ரீம்லெட் பேஜில் வந்து அதாவது என்ன இருக்குதுல்ல இந்த இடத்துல எனக்கு ஏதாவது எரர் இருந்துச்சுன்னா என்ன ஆகிடும் query ஃபெயில்டுங்கிறத காட்டு அப்படின்னு சொல்லிட்டேன். எரர் மெசேஜ் ஆன் த ஸ்ட்ரீம்லெட் பேஜில் எனக்கு query ஃபெயில்டுன்னு காட்டுன்னு நம்ம பண்ணிட்டோம். இனி ரிட்டர்னில் என்ன கொடுத்துருக்கோம் கிராஷ் எதுவுமே இல்லாமல் நம்ம அப்ளிகேஷனில் எந்த கிராஷுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு வேண்டி ஒரு எம்டியாக ஒரு டேட்டா ஃப்ரேமையும் நான் வந்து செட் பண்ணி வச்சுருக்கேன். புரியுதா? இதில் வந்து என்ன பண்ணிட்டோம் ஜஸ்ட் மெமரிக்கு வேண்டி கொடுத்துருக்கோம். அப்புறம் எனக்கு சீக்வல் பாண்டாஸ் மாதிரி நான் சீக்வலில் எழுதுவேன் அதையும் அக்செப்ட் பண்ண சொல்லியிருக்கேன். அப்புறம் என்ன ஆயிரும் ஏதாவது ஃபெயில்னு இருந்துச்சுன்னா query ஃபெயில்டுன்னு சொல்லி என்னோட ஸ்ட்ரீம்லெட் பேஜில் நான் வந்து காட்ட சொல்லியிருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா இனிமே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டேஷ்போர்டுக்கு டைட்டில் வைக்க போகிறோம். இதில் வந்து ஸ்னோஃப்ளேக் ஸ்ட்ரீம்லெட் மானிட்டரிங் டேஷ்போர்டுன்னு நான் வச்சுருக்கேன். இனி என்ன பண்ணியிருக்கேன் இது வந்து என்ன ஆகிடும் மெயின் டைட்டிலாக நான் இருக்குல்ல மெயின் டைட்டிலாக நமக்கு வந்துடுச்சா. அதுக்கப்புறம் என்னது இதுலேயும் நான் சொன்ன மாதிரி தான் ஃபஸ்ட் சொன்னீங்களா டைட்டில் கொடுத்துருக்கோம்ல அதில் தவிர நம்ம ஐக்கான் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸ்னோஃப்ளேக் ஸ்ட்ரீம்லெட் மானிட்டரிங் டேஷ்போர்டுன்னு வச்சுருக்கேன். அப்புறம் என்ன ஆகிடும்னா சப்டைட்டிலும் ஒன்று கொடுத்துருக்கேன். அட்வான்ஸ்டு ஸ்னோஃப்ளேக்னா கொடுத்துருக்கேன்ல இதுதான் சப்டைட்டில். இது மெயின் டைட்டிலாக எஸ்டி டைட்டில்னு ஏன் கொடுத்துருக்கோம் ஆல்ரெடி சொன்னேன். இனி நான் என்ன பண்ணணும் என்னது நம்ம ஸ்ட்ரீம்லெட்டில் கொடுக்குறதா இருந்தாலும் எஸ்டின்னு நம்ம மென்ஷன் பண்ணணும். ஆல்ரெடி நம்ம பேராமீட்டர் பாஸ் பண்ணியிருக்கோம்ல எஸ்டின்னு அதனால் எப்போவுமே நம்ம எஸ்டின்னு பாஸ் பண்ணோம். அப்புறம் சப்டைட்டிலும் கொடுத்துட்டேன். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா இனிதான் நம்ம என்ன பண்ண போகிறோம் சைட் பார் க்ரியேட் பண்ண போகிறோம். சைட் பார்னால் என்னென்னா நான் இவ்வளோ இதுவும் எழுத போகிறேன். ஓகேவா? query யூஸ் பண்ணி வேர்ஹவுஸ் நான் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கேன் டெய்லி கன்சம்ஷன் எனக்கு எவ்வளோ இருக்குது ஸ்டோரேஜ் எப்படி மானிட்டர் பண்ணலாம் query ஹிஸ்ட்ரி எவ்வளோ இருக்குங்கிறத நான் மானிட்டர் பண்ணியிருக்கேன். அதுக்கு வேண்டி ஜஸ்ட் ஒரு சைட் பார் நான் ஒரு நேவிகேஷன் மாதிரி இங்கே சைட் பாரில் டைட்டில் அதாவது நான் இப்போ இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது என்ன ஆகும் எவ்வளோ வேர்ஹவுஸ் யூஸ் பண்ணியிருக்கேன்னு தெரியும். இதை ப்ரெஸ் பண்ணும்போது டெய்லி எனக்கு எவ்வளோ இது யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்னு தெரியும். இதை ப்ரெஸ் பண்ணும்போது ஸ்டோரேஜ் மானிட்டர் பண்ணிக்கலாம். இதை ப்ரெஸ் பண்ணும்போது query ஹிஸ்ட்ரி எப்படி இருக்குது அப்படிங்கிறதும் எனக்கு தெரிய வரும். அதனால நான் என்ன பண்ணிட்டேன்னா ஜஸ்ட் இங்கே பாருங்க சைட் பாரை யூஸ் பண்ணியிருக்கேன். செலக்ட் மாடியூல் என்னெல்லாம் மாடியூல் இருக்குது டவுன்லோட் கேபிஐஸ் அப்புறம் வேர்ஹவுஸ் யூசேஜ் டெய்லி கன்சம்ஷன் ஸ்டோரேஜ் மானிட்டரிங் query ஹிஸ்ட்ரி இந்த மாதிரி வச்சுருக்கேன். ஓகேவா? இனி என்ன பண்ண போகிறேன்னா கேபிஐ செஷனுக்கு வந்துட்டோம். இதில் ஓவர்ஃப்ளோ வந்து எப்படி இருக்கும்னா
நம்ம வந்து லைப்ரரிஸை இம்போர்ட் பண்ணுவோம். அப்புறம் என்ன பண்ணுவோம், ஸ்ட்ரீம்லைட் பேஜை வந்து கான்ஃபிகர் பண்ணுறோம். அப்புறம் கனெக்ட் டு ஸ்னோஃப்ளேக். அப்புறம் என்ன பண்ணுறோம், ரீயூசபிள் ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா எக்ஸிக்யூட் பண்ண சொல்கிறோம். அப்புறம் அப்ளிகேஷன் டைட்டில் பண்ணுறோம். அப்புறம் ஒரு சைட் பார் மெனு கிரியேட் பண்ணுறோம். அப்புறம் அந்த சைட் பார் மெனுக்கு ஏற்ற மாதிரி 5 இதை மானிட்டர் பண்ணுறதுக்கு வேண்டி 5 மாடியூல்ஸ் நான் வச்சுருக்கேன். கரெக்டாக அந்த மாடியூல்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெஃப்ரெஷ் பட்டனையும் ஆட் பண்ணி ஒரு ஃபூட்டரை டிஸ்பிளே பண்ணுறேன். அவ்வளோதான் நான் இதில் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். இங்கே பாருங்கள், டேஷ்போர்ட்ஸ் கேபிஐஸ் என்ன சொல்லியிருக்கேன், எவ்வளோ கவுண்ட் நமக்கு வந்து வேர்ஹவுஸ் நான் இங்கே யூஸ் பண்ணுறேன் இந்த ப்ராஜெக்டில், அதை எனக்கு ரன் பண்ணுறதுக்கு வேண்டி டேஷ்போர்ட் கேபிஐஸில் அது எனக்கு காட்டும். ஓகேவா, எவ்வளோ டேஷ்போர்ட், எவ்வளோ வேர்ஹவுஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள் டேட்டா பேஸ் நேம், எவ்வளோ டேட்டா பேஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்த தேர்ட் ஒன், எவ்வளோ டைம் நான் queryக்கு எவ்வளோ டைம் எடுத்திருக்கேன், எனக்கு டோட்டல் கிரெடிட்ஸ் எவ்வளோ இருக்குது, ஆவரேஜ் query எப்படி அப்படிங்கிறத நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு காலம், அதாவது எனக்கு இப்படி காட்டு, ஒரு காலமாக காட்டு அப்படிங்கிறத காட்டி நான் ரன் பண்ணும்போது உங்களுக்கு காட்டி தரேன். அப்போ இன்னும் புரியும். டோட்டல் வேர்ஹவுஸ் நம்ம எப்படி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுக்குலாம் நான் காலமில் சொல்லியிருக்கேன். காலம் 1.metric டோட்டல் வேர்ஹவுஸ் எப்படி இருக்கும், டோட்டல் டேட்டா பேஸ் எப்படி இருக்கும், ஆவரேஜ் query டைம் எப்படி இருக்கும், 30 டேட்ஸில் என்னோட கிரெடிட்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறத காட்டிட்டு ஓகே அவ்வளோக்கு அந்த நான் இப்போ கேபிஐயை வந்து ஓப்பன் பண்ணேன்னா என்ன ஆகும், எனக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா புரியும். இங்கே பாருங்கள், எனக்கு காலம் வைஸில் கொடுத்துருக்கேன்னா அது இப்படி டிஸ்பிளே ஆகிருக்கு. ஓகேவா, இப்போ எனக்கு ஒரே லைனில் க்ரியேட் ஆகணும்னு என்ன பண்ணணும்னா ரோ வைஸில் கொடுக்கணும். ஓகேவா, நான் இங்கே காலமில் கொடுத்தனால இங்கே பாருங்கள் காலம் வைஸில் டோட்டல் வேர்ஹவுஸ் 2 யூஸ் பண்ணியிருக்கேன். டேட்டா பேஸஸ் என்கிட்ட 8 இருக்குது. ஆவரேஜ் query டைம் வந்து 0.47 இருக்குது. டோட்டல் கிரெடிட்ஸ் வந்து 18.83. இந்த 30 டேஸில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அவ்வளோ கிரெடிட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுதான் ஓகே. அதுக்கப்புறம் நான் என்ன சொல்லியிருக்கேன், எஸ்டிங்கிறது ஒவ்வொரு டைமும் நான் ஸ்ட்ரீம்லைட் query எழுதும்போது எஸ்டிங்கிறத நான் மென்ஷன் பண்ணணும். ஓகேவா, இப்போ சக்ஸஸ் ஆகிடுச்சா, நான் என்ன சொல்லிட்டேன், டேஷ்போர்ட் கேபிஐ லோடட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு சொல்லிட்டேன். இது சக்ஸஸ்ஃபுல்லாக லோட் ஆகிடுச்சு. ஓகேவா, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னது நமக்கு, நான் இப்போ என்ன பண்ணிட்டேன், கேபிஐஸை நான் வந்து பண்ணியாச்சு. புரியுதா, இது நல்லா பாருங்கள். என்னெல்லாம் பண்ணியிருக்கேன், டோட்டல் வேர்ஹவுஸ் எவ்வளோன்னு காட்டியிருக்கேன், டோட்டல் டேட்டா பேஸ் எவ்வளோன்னு காட்டியிருக்கேன். அதாவது ப்ராஜெக்டில் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோங்கிறத நான் இங்கே ஒரு டேஷ்போர்ட் மாதிரி கிரியேட் பண்ணி காட்டியிருக்கேன். அவ்வளோதான். ஆவரேஜ் query டைம், டோட்டல் கிரெடிட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம், இப்போ நம்ம வேர்ஹவுஸ் யூசேஜ் ஆல்ரெடி நம்ம சைட் பாரில் நம்ம வந்து இது காட்டிட்டோம், நம்ம என்னெல்லாம் பண்ண போகிறோம், ஏன்னா எப்படிலாம் வேர்ஹவுஸ் என்னெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேங்கிறத இந்த இதில் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேவா, அதுக்கு நான் எப்படி எழுதியிருக்கேன், பேஜ் கொடுத்துருக்கேன்னா கிரெடிட் யூசேஜு, அதில் என்னெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது, வேர்ஹவுஸ் நேமு, அதில் ஹிஸ்ட்ரி எப்படி இருக்குது, வேர்ஹவுஸ் இல்லைன்னா அது இல்லைன்னா ஆர்டர் பை வேர்ஹவுஸ், அந்த மாதிரி எல்லாமே சீக்வல் யூஸ் பண்ணி எழுதியிருக்கேன். ஓகேவா, அப்புறம் இங்கே பாருங்கள் எல்லாமே கிரெடிட்ஸ் எவ்வளோ, வேர்ஹவுஸில் எவ்வளோ கிரெடிட்ஸ் இருக்குது எல்லாமே நம்ம பார்க்குறதுக்கு வேண்டி இது கொடுத்துருக்கோம். ஓகேவா, வேர்ஹவுஸ் ஃபுல்லாகவே எழுதியிருக்கோம். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே பாருங்கள் வேர்ஹவுஸ் கிரெடிட் கன்சம்ஷன்ஸ் எனக்கு எவ்வளோ இருக்குது, டோட்டல் கிரெடிட்டு இதில் வச்சு பார்த்தீங்கன்னாலே தெரியும். வேர்ஹவுஸ் நேம் என்னது, கம்ப்யூட் வேர்ஹவுஸ், டோட்டல் கிரெடிட் வந்து 18.75. இதே இது உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன வேர்ஹவுஸ்லாம் நமக்கு உள்ளாடி இருக்குது அப்படிங்கிறதையும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அதே இது ப்ரௌசர், அதாவது உங்களோட இதில் க்ரோமில் ஏதாவது டவுன்லோட் பண்ணோன்னா என்ன இருக்குல்ல, டவுன்லோட் வேர்ஹவுஸ் ரிப்போர்ட் யாருக்கா சப்மிட் பண்ணணும், நம்ம என்ன பண்ணிக்கலாம், வேர்ஹவுஸ் ரிப்போர்ட்டையுமே இங்கே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இங்கேயுமே என்ன எழுதியிருக்கோம் கடைசியில் பாருங்கள், நம்மளோட கமெண்ட்ஸில் பார்த்தா புரியும் உங்களுக்கு. டவுன்லோட் பண்ணிட்டோம். ஸ்னோஃப்ளேக் மானிட்டரிங் டேஷ்போர்ட் லோடட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஓகேவா, அடுத்து என்னது, இது புரிஞ்சுதா, வேர்ஹவுஸ் வந்து நம்ம என்னென்ன வேர்ஹவுஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் நம்மளோட ப்ராஜெக்ட்டில், அப்புறம் அதோட டோட்டல் கிரெடிட்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் இதில் காட்டியிருக்கு. இங்கே கடைசியில் என்ன சொல்லியிருக்கு, ஸ்னோஃப்ளேக் மானிட்டரிங் டேஷ்போர்ட் லோடட் சக்ஸஸ்ஃபுல்லாக நமக்கு லோட் ஆயிடுச்சு. உங்களுக்கு ஏதாவது டவுன்லோட் பண்ணணும் அந்த ரிப்போர்ட்னா நம்ம இங்கே டவுன்லோட் பண்ணிக்கலாம், டவுன்லோட் வேர்ஹவுஸ் ரிப்போர்ட். ஓகேவா, தேர்ட் ஒன் என்னென்னா டெய்லி கன்சம்ஷன் நமக்கு வந்து எப்படி இருக்குது, டெய்லி நம்ம இதில் எப்படி என்ன கன்சியூம் பண்ணுறோம், டேட் வைஸ் எனக்கு வேணும் அப்படிங்கிறதுக்கு டெய்லி கன்சம்ஷன் ஒரு கிராஃப் மாதிரி காட்டிட்டு ஒரு பார் மாதிரியும் பண்ணியிருக்கோம், ஒரு ரோ வைஸ்லையும் காட்டியிருக்கோம். ஓகேவா, இங்கே பாருங்கள் என்னெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன், சம் கிரெடிட்ஸ், அப்புறம் என்னது டே பை டே, எந்த டேட்லேருந்து எனக்கு வேணும், நீங்கள் எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். சீக்வல் கமெண்ட்ஸ் வச்சு நமக்கு என்ன வேணுமோ அதை நம்ம இங்கே மென்ஷன் பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இங்கே ஒரு சார்ட் மாதிரி வந்துடும். ஓகேவா, இப்போ ஜூலை 15க்கு எப்படி இருக்குது, நான் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கேன் கிரெடிட்ஸ், அந்த மாதிரி நமக்கு கிளியராக 16க்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத இதில் டச் பண்ணி பார்த்தாலே என்ன தெரிஞ்சிடும், நமக்கு ஒரு கிராஃப் மாதிரி, அதான் டெய்லி கிரெடிட் கன்சம்ஷன் நான் போட்டிருக்கேன். ஓகேவா, இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி கிராஃப் வந்திருக்கு பார்த்தீங்களா, இந்த டேட்டில் வந்து நான் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கேன், 18க்கு எப்படி இருக்குது, 19க்கு எப்படி இருக்குது, 20க்கு எப்படி இருக்குது, அப்புறம் 15க்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒவ்வொரு இதாக நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், வச்சு பார்த்துக்கலாம். ஓகேவா, டெய்லி யூசேஜ் டேட்டா இங்கே பாருங்கள் எவ்வளோ யூசேஜ் பண்ணியிருக்கேன்னு டேட் மூலமாக, அதான் நம்மளோட விஷ் தான்,
நமக்கு சீக்வல் யூஸ் பண்ணி டேட்டில் பார்க்கணுமா இல்லைனா கிராஃபாகவே இருக்கிற பை சார்ட்டா என்னது வேணுமோ அதை நம்ம யூஸ் பண்ணி இதில் வந்து கிராஃப் மாதிரி காட்டிக்கலாம். ஓகேவா? லாஸ்ட்டில் என்ன ஆயிடுச்சு, ஸ்னோஃப்ளேக் மானிட்டரிங் டேஷ்போர்ட் லோடட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஓகேவா? இதில் எல்லாமே உங்களுக்கு கிராஃப் மாதிரி பை சார்ட் மாதிரி இல்லைனா டைம்லைன் என்ன மாதிரி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சீக்வல் கமெண்ட்ஸ் எழுதி நம்ம வந்து காட்டிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்னென்னா ஸ்டோரேஜ் மானிட்டரிங். நான் வந்து எவ்வளோ ஸ்டோரேஜ் இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்கேங்கிறத எனக்கு மானிட்டர் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணிக்கலாம், இங்கே வந்து எனக்கு வந்து டேட்டா வந்து அவ்வளோவா நான் யூஸ் பண்ணல. இந்த ட்ரையல் அக்கௌண்ட் நோ ஸ்டோரேஜ் டேட்டா அவ்வளோவா இல்லை. நீங்கள் இதில் வந்து அதுக்கேற்ற மாதிரி எழுதிக்கலாம். எழுதிட்டு ஏதாவது டேட்டா நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம்னா அது நமக்கு இங்கே காட்டும். ஏதாவது எம்டினா ஆல்ரெடி சொன்னேன் இல்லை, இதில் வந்து இருக்குதுன்னா இருக்குன்னு காட்டும், இல்லைன்னா எனக்கு எம்டின்னு காட்டுங்கிறதுக்கும் நான் query எழுதியிருக்கேன். இருந்துச்சுன்னா இதெல்லாம் கால்குலேட் பண்ணி எனக்கு காட்டு, அப்படி இல்லைன்னா என்ன பண்ணு, நோ ஸ்டோரேஜ் டேட்டா அவைலபிள், டேட்டா இல்லைங்கிறத எனக்கு எம்டியாக காட்டிடு அப்படின்னு சொல்லியிருக்கேன்ல, அதுதான் இது. ஓகேவா? அதுக்கப்புறம் என்னென்னா query ஹிஸ்ட்ரி. லாஸ்ட்டில் வந்து எனக்கு வந்து எவ்வளோ query ஹிஸ்ட்ரி எனக்கு வேணும், நான் எப்படிலாம் பண்ணியிருக்கேன், எவ்வளோ query நான் யூஸ் பண்ணியிருக்கேன், எவ்வளோ ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணியிருக்கேங்கிற பார்க்குறதுக்கு எப்படிங்கிறத நம்ம இதில் பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், அதுக்கு தான் நம்ம இங்கே என்ன எழுதியிருக்கோம், இங்கேயும் ஒரு கோடு எழுதியிருக்கோம். சீக்வல் யூஸ் பண்ணி கோடு எழுதிட்டு அப்புறம் என்ன பண்ணியிருக்கோம், இப்போ ஒருவேளை ஹிஸ்ட்ரி இருக்குன்னா எனக்கு காட்டு, எனக்கு வந்து இதை கால்குலேட் பண்ணு, இவ்வளோ நாளைக்கு நான் எவ்வளோலாம் யூஸ் பண்ணியிருக்கேங்கிறத கால்குலேட் பண்ணு. இல்லை எனக்கு எதுவுமே இல்லைன்னா என்ன பண்ணிடு, நோ query ஹிஸ்ட்ரி அவைலபிள்னு சொல்லிடு அப்படிங்கிறது தான் இங்கே சொல்லியிருக்கோம். ஓகேவா? ஆனால் இங்கே நான் எனக்கு வந்து இருக்குது, இங்கே பாருங்கள், நான் வந்து என்னெல்லாம் யூசர் நேம் வந்திருக்கா, என்ன அக்கௌண்ட்டு, அப்புறமா என்னோட டேட்டா பேஸ் நேம், எந்தெந்த டேட்டா பேஸில் எந்தெந்த வேர் ஹவுஸ்க்குள்ளே எப்படியெல்லாம் எக்ஸிக்யூஷன் நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம இதில் பார்த்துக்கலாம். எல்லாமே இதில் இருக்கும் நமக்கு. ஓகேவா? எல்லாமே நமக்கு லைன் பை லைனாக நம்ம இதில் பார்த்துக்கலாம். டவுன்லோட், உங்களுக்கு டவுன்லோட் பண்ணணுனால என்ன பண்ணிக்கலாம், டவுன்லோட் query ஹிஸ்ட்ரி டவுன்லோட் பண்ணியும் நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்கோம், நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பார்த்தீங்களா, நம்ம இப்போ எல்லாமே முடிச்சிட்டோம். நம்ம 5 பண்ணிட்டோமா, டேஷ்போர்ட் பார்த்தோமா, டேஷ்போர்ட் கேபிஐஸ் பார்த்தோம், வேர் ஹவுஸ் யூசேஜ் பார்த்தோம், டெய்லி கன்சம்ஷன் பார்த்தோம், ஸ்டோரேஜ் மானிட்டரிங் பார்த்தோம், query ஹிஸ்ட்ரியும் பார்த்தோம். கரெக்டாக? இனி எனக்கு என்ன பண்ணணும்னா, ஆல்ரெடி நான் மென்ஷன் பண்ணலேன்ல, ஒவ்வொரு டைமும் என்ன பண்ணிட்டு இருக்க முடியாது, நம்ம போய் சீக்வல் கமெண்ட்ஸ் அங்கே அப்படி இப்படின்னு பார்த்துட்டு இருக்க முடியாது. கரெக்டாக? ஸ்னோஃப்ளேக்குள்ளே போய் என்னெல்லாம் நடக்குதோ பார்த்துட்டு இருக்கணும். எனக்கு ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு ரெஃப்ரெஷ் நடக்கணும் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம்னா, நான் இங்கே சைட் பாரில் என்ன வச்சுருக்கேன், ரெஃப்ரெஷ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஆல்ரெடி அங்கே லோட் ஆகிட்டே இருக்குது டேட்டா. அப்போ எனக்கு திரும்ப திரும்ப இருந்து ரன் பண்ணிகிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். அப்போ என்ன ஆகிடும், இங்கே பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக இப்போ நீங்கள் பண்ணும்போது அந்த ரன் கமெண்ட்டை பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, அது பிளிங்க் ஆகி ஆட்டோமேட்டிக்காக அது ரன் ஆகி நமக்கு அவுட்புட் வந்து என்ன ஆகிடும், ரெஃப்ரெஷ் ஆகிக்கிட்டே இருக்கும். அதுக்கு தான் நம்ம இங்கே என்ன எழுதியிருக்கோம், எஸ்டி சைட் பார் மார்க் டவுனில் கொடுத்துருக்கோம். ஓகேவா? எப்படி எப்படி காட்டணும் எல்லாம் நம்ம டிசைன் பண்ணுறது தான். இங்கே பாருங்கள் எப்படி கொடுத்துருக்கேன், ரெஃப்ரெஷ் டேஷ்போர்டுன்னு கொடுத்து கேட்சி அப்படின்னா ரிட்டன் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஃபூட்டரில் என்ன பண்ணியிருக்கேன், எல்லா ஃபூட்டரில் நம்ம மார்க் டவுனில் ஸ்னோஃப்ளேக் மானிட்டரிங் டேஷ்போர்ட் லோடட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கோம். ஓகேவா? நான் தெரியுதா, ஃபூட்டரில் ஸ்னோஃப்ளேக் மானிட்டரிங் டேஷ்போர்ட் லோடட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படிங்கிறத பண்ணியிருக்கோம். இது ஒரு சிம்பிள் ப்ராஜெக்ட் தான். இதில் வந்து நான் வந்து என்னோடய ப்ராஜெக்டில் நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்ணுறோம், அதாவது எவ்வளோ டேஷ்போர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ வேர் ஹவுஸ் யூசேஜ் இருக்குது, டெய்லி கன்சம்ஷன், ஸ்டோரேஜ் மானிட்டரிங், query ஹிஸ்ட்ரி, ஒவ்வொரு டைமும் நம்ம ரன் பண்ணாமலே ரெஃப்ரெஷ்ஷும் நம்ம பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க, லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.